கல்யாண மாலையில் நந்தகுமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 2 பையன் ஒரு பொண்ணு. சரி. 2 பையனுக்கு பொண்ணு ஆயிடுச்சு, பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. நந்தகுமாருக்கு பொண்ணு கிடைக்கணும். சரி. படித்த பொண்ணாக இருக்கணும், ஒரு யூஜி. சரி. விஸ்வகர்மாவில் கோல்டு ஸ்மித். ஓகே, சொல்லுங்கம்மா. நல்ல பொண்ணாக எங்களுக்கு தேவைப்படுது. நல்ல பொண்ணாக வேணும், குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம். எங்கள் பொண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்குவோம். சரி, ரைட், ஓகே. நந்தகுமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க இப்போ? நான் பிஎஸ்சி முடிச்சுட்டு சரி சித்தா மெடிக்கல் வச்சுருக்கேன் கிருஷ்ணகிரியில். சரி. ஒரு சின்னதாக ஒரு மெடிக்கல் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். சரி. இப்போ என்ன ஏதோ படிச்சுட்ருக்கீங்களா? எஸ், மேற்கொண்டு படிச்சுட்ருக்கேன். பிஎன்வைஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி. யோகா நேச்சுரோபதி டாக்டர் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸலன்ட். அதனால் எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு, அதாவது இப்போ வந்து எல்லாருமே இந்த ஹெல்த் கேருங்கிறது வந்து இப்போ சின்னவங்களேருந்து ஆரம்பித்து எல்லாமே நல்ல விதமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் முக்கியமாக உங்களை பார்த்தா பிடிக்கும் அவங்களுக்கு. என்ன விஷயம்னா, சரி ரைட் ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்ல மனைவி கிடைப்பாங்க, சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி நந்தகுமார், வயது 30, பிஎஸ்சி முடித்தவர், கிருஷ்ணகிரியில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். நந்தகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 796980. கல்யாண மாலையில் கிருத்திகா அவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். தமிழ் விஸ்வகர்மா சைவம். சரி. நாங்கள் மிடில் கிளாஸு. சரி. பொண்ணு வந்து பிடெக் ஐடி படிச்சிருக்கு, வேலைக்கு போயிட்டுருக்கு. சரி. சம்பளம் 20,000 ரூபா. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கொடுங்க சார். கட்டாயமா. ஆமாம், சொல்லுங்கம்மா. உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு ரொம்ப அவசியங்க. சரிம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரே பொண்ணுங்க சார். சரி. பிடெக் முடிச்சுட்டு இங்கே ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சரி. சரி. அவளுக்கு தகுந்த மாதிரி அதே ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சா நல்லா மணமகன் எங்களுக்கு. நல்லதும்மா, அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மாப்பிள்ளை வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். பி கிருத்திகா, வயது 24, பிடெக் முடித்தவர், எம்பிஏ படித்துக் கொண்டிருப்பவர். தனியார் நிறுவனத்தில் கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். கிருத்திகா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 796970. கல்யாண மாலையில் மீனாட்சி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 759010. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. மீனாட்சியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் விக்னேஷ்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து ஏர்ஃபோர்ஸ்காரன். சரி. இப்போ வந்து பேங்க் ஸ்டாஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. இது வந்து என்னோடய பையன், 2வது பையன். சரி. முதல் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி பொள்ளாச்சியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகே. விஸ்வகர்மா இடத்துல ஆசாரி சேர்ந்தவங்க சார். சரி. எங்களுக்கு எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது. ஓகே. 2வது வந்து பையனை அட்ஜஸ்ட் பண்ணி கணவன் மனைவி 2 பேரும் நல்லா இருந்தாங்களே, அதுவே எங்களுக்கு சந்தோஷமானது சார். ஓகே. வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எங்களுக்கு கிடையாது. மருமகள் எப்படி வேணும்? என் பையன் நல்ல டைப் சார், சாஃப்ட் கேரக்டர், சரி, அமைதியான பையன். அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வந்து அமையணும். ஓகே. அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் எங்களுக்கு அதுவே சந்தோஷம். ஓகே. வேற எந்த எதிர்ப்பும். அவர் பார்த்தா நல்ல திறமையான ஆளாக தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்னேஷ்குமார், என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? சார் நான் பிசிஏ முடிச்சிட்டேன். சரி. பிசிஏ முடிச்சுட்டு அப்புறம் எம்பிஏ பண்ணியிருக்கேன். சரி. இப்போ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு 6 இயர் ஒர்க் பண்ணிருக்கேன். சரி. ஒய்ஃப் மனைவி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சரி. அவங்கள மாதிரி இருக்கணும், யாருக்காக மாற்றக்கூடாது. எது இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரன்ஸோட நம்ம 2 பேர் தனியாக பேசிக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் வெரி குட். யாரை இன்வால்வ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கிட்ட ஜாலியாக எவ்வளோ ஹாப்பியாக அவங்கள மாதிரி இருக்காங்களோ எனக்கு அதுவே போதும் சார். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். வேறு எதிர்பார்ப்பில் நீங்கள் கேட்குறதே நல்லா இருக்குது. இந்த பெண்களுக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். கூடிய சீக்கிரம் எப்போ டெலிகாஸ்ட் ஆகுதோ உடனடியாக உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். வாழ்த்துக்கள், வணக்கம். வி விக்னேஷ்குமார், வயது 28, பிசிஏ எம்பிஏ முடித்தவர், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோவையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். விக்னேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 777958. கல்யாண மாலையில் சூரிய பிரபாவதி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார், ரிட்டையர்மெண்ட்டு. சரிங்க. அப்புறம் நமக்கு 3 பொண்ணு சார். சரி. ஃபஸ்ட்டு பொண்ணு சங்கீதா. சரி. நம்ம கல்யாண மாலை மூலியமாக தான் இது பண்ணி இப்போ சென்னையில் இருக்கிறாப்பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வெரி குட், ரைட். அதே மாதிரி என்னுடைய 2வது பொண்ணுக்கும்
கல்யாண மூலியமாக நல்ல ஒரு வரன் தேடி தரணும் அப்படின்ட்டு உங்களை கட்டாயமாத்துக்கிறேங்க. வர்ற மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு குடும்பத்தை நல்லா அனுசரித்து போகிற மாதிரிங்க. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணுங்க. சரி, எங்கள் பொண்ணுக்கு ஏற்றமான நல்லவங்களாக இருக்கணும். நிச்சயமா. ரைட், ஓகே. சூரிய பிரபாவதி, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் பிஎஸ்சி எம்பிஏ முடிச்சிருக்கேன் சார். சரி. இப்போ நான் வந்து டீச்சிங் லைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. எனக்கு வரக்கூடிய கணவர் வந்து நல்லா படித்தவராக குணமுள்ளவராக இருக்கணும். எங்கள் குடும்பத்தையும் அனுசரித்து போகணும். எங்கள் பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சவங்களா இருக்கணும். ஓகேம்மா, நிச்சயமாம்மா. நல்லா படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற நல்ல அழகான உங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒத்து போகிற மாதிரி அவங்கள இவங்களையும் அவங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல கணவன் உங்களுக்கு கிடைப்பாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கே. சூரிய பிரபாவதி, வயது 30, பிஎஸ்சி எம்பிஏ முடித்தவர், கோவையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். சூரிய பிரபாவதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 796987. கல்யாண மாலையில் லக்ஷ்மி என்கிற பெரியார் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 753858. பிஇ மேலும் எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஜூனியர் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி வித் பிஜி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. லக்ஷ்மி விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திரு ராஜா தலைமையில் வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானதா சலிப்பானதா பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. எங்களுக்கு தான் பேச தெரியும் என்று கொஞ்ச நெஞ்சம் எங்கேயாவது இருமாப்பு இருந்தால் ஒட்டு மொத்தமாக அழித்து விட்டார் ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு பேச்சு. ஒரு 10 நிமிடம் உங்களை எல்லாம் வேறு உலகத்துக்கு கொண்டு போனார். தமிழ் ஆசிரியராக இருப்பதற்கு தகுதியான ஒரு மனிதன் இவர்தான். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தம்பி ரமேஷ் பேசுகிற ஒரு மேடையில் நானும் இருக்கிறேன் என்று பெருமைப்படுறேன். காசி ஆனந்தன் கவிதையோடு நிறைவு செய்தார் பாருங்க. ரொம்ப 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 அருமையா. சில விஷயங்களை பேசக்கூடாது ஆனாலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அவர் சொன்ன சில விஷயங்கள் இருக்க. தேயிலையையும் ஆப்பிளையும் வைத்துக்கொண்டு இடம்பெயர்ந்த மனிதர்களின் இதய குமுறலை எடுத்து சொல்ல ரமேஷால் மட்டும்தான் முடியும். நீ ஒவ்வொரு முறையும் கருப்பு தேநீரை கையில் எடுக்கும் போதெல்லாம் ரமேஷின் வார்த்தைகள் எங்கள் நினைவுக்கு வரும். இது இடம்பெயர்ந்த தமிழர்களின் அவலம், எங்கோ அழுகிறவனின் அழுகுரல், இன்னும் இடம் தெரியாமல் சுற்றி திரிகிறவரின் புலம்பல் என்று 10 நிமிடங்களுக்குள் சொல்லி தீர்த்த, இன்னும் சொல்ல வைத்திருக்கிற செய்திகள் ரமேஷிடம் உண்டு. எல்லார் சார்பாகவும் அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப பெருமையா இருக்கு. பட்டிமன்றத்தில் ஒரு எல்லை தான் நம்ம சொல்ல முடியும். எழுந்து நின்று கைதட்டுகிறார் மோகன் ஐயா அப்படின்னா, நானும் அவரோட 2003 இருக்கிறேன். நான் பேசி ஒரு நாள் கூட அவர் எந்திரிச்சு நின்று கைதட்டதில்லை. சரியான பாராட்டுகளும் சரியான விமர்சனங்களும் செய்வதில் மோகன் மிகச்சிறந்த மனிதர். அதுதான் ஒரு துலாக்கோல் போல, வேண்டியவர் வேண்டாதவர்னு இல்லாமல் சரியாக மதிப்பிடணும். அதனால தான் கல்யாண மாலையில் பேச்சாளர்களாக வர்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஏன் இவங்க இவ்வளோ ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க, ஏன் இத்தனை தடவை பேசித்தான் இங்கே வரணுமா அப்படின்னு. இல்லை, பயிற்சி இல்லாமல் எங்கு வந்தாலும் கட்டாயம் கஷ்டப்படுவோம். இத்தனை பேர் இத்தனை மணி நேரங்களை ஒதுக்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு செய்திகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் கல்யாண மாலை அதை செய்திருக்கிறோம். 8 பேர் இருக்கிற அவையில் 6 பேர் பேசி இருக்கிறார்கள். 6 பேரும் இந்த யூரோப்பில், இந்த சுவிஸ் அல்லது இதை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் வாழுகிறவர்கள். அவங்களுக்கு ஐரோப்பானா என்னன்னு தெரியும், குழுமைனா என்னன்னு தெரியும். ஆனால் நாங்கள் இப்போ தான் பத்திரிகையில் பார்த்தேன், 44 டிகிரி, நீங்கள் 4 டிகிரி.
நாங்கள் போய் இறங்கினோடனே 44 டிகிரி. இங்கேருந்து கொண்டு போன இந்த கோட்டெல்லாம் அங்கேயே விட்டு போயிடலாமான்னு தோணும். ஏன்னா சட்டையே ஜாஸ்தி அங்கே. இதுவரைக்கும் பேசிய 6 பேரும் அனுபவங்களை பேசியிருக்கிறார்கள். நாங்கள் 3 பேரும் அனுமானத்தில் பேசுகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு கெஸ் ஒர்க். அதனால் இப்போ இந்த அணியின் சார்பாக மற்றவர்களின் சொன்னதையெல்லாம் தொகுத்து சொல்வதற்காக இந்தியாவில் இருந்து கொண்டும் உலகம் முழுவதும் சுற்றி வருகிற சுஜித் குமார் அவர்கள் செழிப்பானதே என்று பேச வருகிறார். உங்கள் சார்பிலே அவரை அழைக்கிறோம். சுவிட்சர்லாண்டில் இந்த ப்ரோக்ராம் நடக்குதா இல்லை சென்னை மியூசிக் அகாடமியில் ப்ரோக்ராம் நடக்குதான்ற அளவுக்கு உண்மையாகவே பிரமிப்பாக இருக்குது. நேற்று பேர்ன்லேயும் சரி, இன்னைக்கு இதுலேயும் சரி, இவ்வளவு ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை ஒன்றாக பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். வெளிநாட்டு வாழும் தமிழர்கள் வாழ்வு செழிப்பானதே அப்படின்ற அணியிலேருந்து தான் நான் பேச வந்திருக்கேன். செழிப்புனா என்ன, எதுலேருந்து வருது? ஃபஸ்ட்டு இப்போ ஐயாவா முதல்ல சொல்லிட்டார், தண்ணி கஷ்டம், சாப்பாடு கிடையாது. எங்கள் ஃபார்மர்ஸ் எல்லாம் டெல்லியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எலிகறி சாப்பிட்டுக்கிட்டு குப்புற அடிச்சுட்டு டெய்லி ஒரு நாள் வினோத போராட்டம். எதுக்கு? கடன் தள்ளுபடி. விவசாயத்தை அடித்து நொறுக்கியாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. -81% தமிழ்நாட்டில் இன்னைக்கு தண்ணி வறட்சி, என்டையர் இந்தியாவில். ஆனால் இங்கே வந்து பாருங்கள், இங்கேன்னு இல்லை, சுவிட்சர்லாந்து மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்க எல்லா நாடுகளிலும் இருந்தும் இந்த டாக்குக்காக மட்டும் நான் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி பண்ணேன். நான் அனுபவ ரீதியாக நம்மளா தெரிஞ்சு பேசிக்கிறத விட இந்த வெளிநாட்டில் இருக்கும் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு முகநூலில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். 227 பேர் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க எங்களுக்கு. என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க? நான் கேட்ட ஒரு 6-7 கேள்வி தான் கேட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பேச போகிற பேச்சு அவர்களுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்குது. USA, ஜப்பான், துபாய், அயர்லாண்ட்லேருந்தெல்லாம் மெசேஜஸ் வந்திருக்கு. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இந்த கருத்துக்களை பேசுங்க. செழிப்பானதே அப்படின்றது போது மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மேஸ்லோ எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பேசிக் சாப்பாடு, தங்குறதுக்கு வீடு, நல்ல உணவு, செக்யூரிட்டி, லவ், சோஷியல் செக்யூரிட்டி, இதெல்லாம் இருந்தால் ஒரு மனிதன் செழிப்பா இருக்க முடியும். இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். இதுதான் ரைட். இதுக்கு அப்புறம் கோடி ரூபாய் நீ பணம் வச்சுக்கோ, 10-15 வீடு வச்சுக்கோ, இருந்தாலும் என் வாழ்க்கை செழிப்புன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். அவங்கள நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க மனசு தொட்டு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு குறை இருக்கா? இல்ல. நல்ல சாப்பாடு அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இருக்க மாதிரி தெரியல. ரெண்டாவது, வெளிநாட்டுகளில் டிக்னிட்டி ஆஃப் லேபர் இருக்குதுங்க. நீங்க என்ன வேலை வேணா செய்யலாம். உங்களை யாரும் உங்க வேலையை வச்சு உங்களை ஒரு தரங்குலந்து பார்க்க மாட்டாங்க. எங்க ஊர்ல நீ எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சாலும் உன் டெசிக்னேஷனுக்கு தான் மரியாதை. சீனியர் வைஸ் பிரசிடென்ட், ஓ அப்பா நீங்கள் சீனியர் வைஸ் பிரசிடென்ட், அந்த டெசிக்னேஷனுக்கு தான் மரியாதை, மனுஷனுக்கு மரியாதை கிடையாது. டிக்னிட்டி ஆஃப் லேபர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் தான் இருக்குது. நம்ம தமிழர்கள் பல வேலை செய்கிறாங்க. உங்களை யாரும் நீங்கள் செய்கிற வேலையை வச்சு தரம் குறைஞ்சு பார்க்கறது கிடையாது. மூணாவது, நல்ல கல்வி. ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ இன் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிஸ், இல்லைங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் இஸ் ஃப்ரீ. எங்கள் ஊரில் தமிழங்கள் பேச்சு, தமிழங்கள் மூச்சுன்னு சொன்ன அரசியல்வாதி குழந்தை எல்லாமே பிரைவேட் ஸ்கூலில் தான் படிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஈகாக்கா இருக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையும் மூடிக்கிட்டு வரோம் நாங்கள். ஆனால் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் குழந்தைங்க படிக்குது. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பையனாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய முதலாளியோட பையனாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லா குழந்தைங்க ஒரே ஸ்கூலுக்கு போகுது. ஒரு 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 சோஷியல் ஈக்குவாலிட்டின்றது வந்து இங்கிருந்து தானே ஆரம்பிக்குது. சமூக சமன்பாடு அதே தான். நான் இதே எங்கள் ஸ்கூல் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பல மடங்கு நம்ம குழந்தைகள் வந்து நல்ல உயர்தர கல்வி. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி தான், நீங்கள் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா எது உங்களை தடுக்குதுன்னா முதல் ரீசனாக சொல்கிறது இதுதான், எங்கள் குழந்தைங்களுக்கு இங்கே கிடைக்கிற குட் எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இது மட்டும் நல்லா இருந்தால் ஒருவேளை திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்த், ஐயா சொன்னார் இன்சூரன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ்க்காக நாங்கள் இவ்வளோ பணத்தை நாங்கள் வந்து இன்சூரன்ஸ்க்கு போட வேண்டியது இருக்குன்னு ஒரு கட்டாயத்தை சொன்னார். ஐயா எங்கள் ஊரில் வந்து பாருங்கள், எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு நோய் வாய்ப்பட்டால் போகிற ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, நேராக போகிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் ஷோர் ஷாட் சங்குன்றாங்க அங்கே. ஆனால் இங்கே பிரைவேட்டில் மட்டும், இதை நான் கூறவில்லை, நடுவர் தான் கூறுகிறார். இல்லையா, பிரைவேட்டில் மட்டும் நல்ல சிகிச்சை கிடைக்குதான்னு கேட்டேன். என்ன நீங்க வேற? கல்யாண மாலையில்
வெங்கடாச்சலபதி இவரை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் தெலுங்கு விசுவருமாங்க. நல்லது. சேம் கம்யூனிட்டியில் பார்த்துட்ருக்குறோம். சரி. மாப்பிள்ளைங்க மச்சினு அம்சோட தம்பி. கெட்ட வழக்கம் இல்லைங்க. ஓகே. நல்லா சம்பாதிக்கக்கூடிய பையன். ஓகே. நான் என்னை மாமனாரும் மாமியாவும் ஒரு மகமாய் பார்த்துட்டு இருக்காங்க. சரி. வர பொண்ணையும் கண்டிப்பாக ஒரு மகமாய் தான் பார்த்துக்குவாங்க. வெரி குட். அந்த நம்பிக்கை இருக்குது. ஓ ரைட். நல்ல அந்த பொண்ணை எதிர்பார்த்துட்டு பிரமாதமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டார் பாருங்கள், சத்தம் போடாமல். சரி ரைட். ஓகே, சொல்லுங்கம்மா. நல்ல குடும்ப பாங்கான பொண்ணாக வேணுங்க. சரி. டிகிரி படிச்சிருந்தா ஓகேங்க. ஓகே. வேலைக்கு போனாலும் சரிங்க, வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல. சரி ரைட். ஓகே, சொல்லுங்கள். நான் பிடெக் முடிச்சிருக்கிறேங்க. சரி. ஒரு ஆர்கிடெக்ட் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. கோயம்புத்தூர்லைங்க. சரி. மனைவி எப்படி வேணும்? ஒரு மினிமம் டிகிரி முடிச்சிருக்கணுங்க. சரி. நல்ல அன்பான பொண்ணாக இருந்தால் போதுங்க. நல்ல அன்பான பொண்ணாக வேணும். நிச்சயமாக அருமையான பெண் மனைவியா, சிறந்த பெண் உங்களுக்கு ஒரு தோழியா, கல்யாண மாலை மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டி வெங்கடாச்சலபதி, வயது 28, பிடெக் முடித்தவர், அசிஸ்டன்ட் என்ஜினியராக ஏர்போர்ஸில் கோவையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். வெங்கடாச்சலபதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 796905. கல்யாண மாலையில் ஐஸ்வர்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சக்தி சுகர்ஸில் மெட்டல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி. பொண்ணு ஐஸ்வர்யா, அவன் எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். சரி. நாங்கள் செங்குந்த முதலியாருங்க. ஓகே. கோயம்புத்தூர் வடவழியில் குடியிருக்கிறேங்க. சரி, சொல்லுங்கம்மா. நல்ல பையனாக இருக்கணும், மாஸ்டர் டிகிரியாக இருக்கணும். ஓகே. அப்புறம் நான் ஐடியாக இருந்தால் பரவாயில்ல. நான் ஐடி. நான் ஐடி கேட்குறேன். சரி ரைட். ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி மருமகன் கிடைப்பாங்க. குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பையனாக இருக்கும். நாங்கள் எல்லாமே நல்ல ஜாலியான டைப்புங்க. சரி. அதே டைம் தம்பி ஒரு பையங்க. ஓகே. பொண்ணுக்கு தம்பி ஒரு பையனுங்க. ரைட். ஓகே. 2 குழந்தைங்க தான். கட்டாயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பையன் உங்களுக்கு மாப்பிள்ளையா ஐஸ்வர்யாவுக்கு மிகச்சிறந்த கணவனா கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஜி ஐஸ்வர்யா, வயது 25, எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடித்தவர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கோவையில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நிரந்தர பணியிலுள்ளவரனே எதிர்பார்க்கிறார். ஐஸ்வர்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 778815. கல்யாண மாலையில் விஜயலட்சுமி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 794404. பிகாம் பண்ணியிருக்கிறாங்க, எம்காம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சென்னையில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. விஜயலட்சுமி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செந்தில்வேல் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். என் பேர் ராஜராஜேஸ்வரி. சொல்லுங்கம்மா. என் மகன், ஒரே மகன் தான். சரிம்மா. நாங்கள் வாணிச்சிட்டியார். சரி. மருமகள் எப்படி? மருமகள் படித்த மருமகள். படித்த மருமகள் போகிற மாதிரி இருக்கு. வெரி குட். ரைட். ஓகே, சொல்லுப்பா. என் பேர் செந்தில்வேல். சரி. நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏ முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. எனக்கு படித்த நல்ல பண்புள்ள ஒய்ஃப், ஃப்ரெண்ட்லி இன் நேச்சர். சரி. வேணும். நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஒரு நல்ல பெண் வேணும். அது மாதிரி கிடைப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் ஒய்ஃப் கிடைப்பாங்க. ஓகே. நல்ல மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். செந்தில்வேல், வயது 30, எம்சிஏ முடித்தவர், கோவையில் பன்னாட்டு நிறுவனத்தில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். செந்தில்வேல் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவேன் 796508. இது எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க நீங்க கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டில் நீங்க ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் கார் ஓட்டுறீங்க, ஒரு BMW கார் ஓட்டினீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு கோட்டீஸ்வரராக இருந்தால் தான் அந்த காரை வாங்க முடியும். ரைட், மினிமம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்கன்னா நான் சொல்ற பல வெளிநாடுகள் கிடையாது. எதெல்லாம் நம்மளோட அத்தியாவசிய தேவையோ அதெல்லாம் அஃபோர்டபுள் ஆக்கியிருக்காங்க. ஒரு காரா இருக்கட்டும், ஒரு போனா இருக்கட்டும், கடனுக்கு கடனும் கொடுக்குறாங்க. ரைட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஆர் மினிமம் லோன். எங்க ஊர்ல லோன் வாங்கினீங்கன்னா சாவர வரைக்கும் நீ லோன் கட்டியே சாகணும். 20-30 வருஷம் இருக்கும் ஒரு லோன். கார் லோன், ஹவுசிங் லோன், எல்லா லோனும் இருக்கும். இந்த லோனுக்காக நீ லோன் வேலை செஞ்சாகணும். ஆக பேசிக் அஃபோர்டபிலிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வாழும் வெளிநாட்டில் தான் இருக்குது. உண்மையாவே ரொம்ப துயரமான சம்பவம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் அந்த ஸ்கூல் அப்ளிகேஷன் ஃபார்ம்லலாம் பர்மனன்ட் அட்ரஸ்ன்னு ஒன்று கேட்பாங்க.
பல பேருக்கு அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் என்னன்னா ப்ரெசன்ட் அட்ரஸ்னு ஒரு வாடகை வீடு இருக்கும். அப்படியே வந்து நெஞ்சு வலிக்கிற விஷயம் ஒன்னே ஒன்று தான். பெர்மனன்ட் அட்ரஸ்ன்னு கேட்கும்போது சேம் அஸ் அபவ் அப்படின்னு எழுதுவோம். வீடு வாங்குவது அப்படின்றது இந்தியாவில் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை செய்யும் அவ்வளவு தமிழர்களாக இருக்கட்டும், அது ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு வீடு வாங்க முடியுது இல்லையா, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க முடியுது இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது சொல்கிறாங்க, என்னோட ஒரே கனவு இதுதான்யா, எங்கள் அப்பா அம்மா சொந்த வீட்டில் இருந்ததே கிடையாது, அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வீடு, ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னா அது எங்கே நடக்கும் சாத்தியம்னா அது இங்கே இது மாதிரி இடத்துல வேலை செய்யும் போது தாங்க சாத்தியமாக இருக்குது. துபாயில் வேலை செய்கிற சில தமிழர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க சொல்கிற சில விஷயம், காலம் ஃபுல்லாக எங்கள் அப்பா கடனாளியாக இருந்தாருங்க, நான் இங்கே வந்து கஷ்டப்படுறேன், உண்மையாக நான் வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன், ஆனால் நான் போகும்போது ஐயா சொன்னார் சீன் போடுறோம் அப்படின்றது. அந்த சீன் போடுறதே அங்கே இருக்க அப்பா அம்மா கிட்ட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு காமிக்கிறதுக்கு இல்லையா. அதெல்லாம் செய்யணும். மாமாக்கு ஒரு சென்ட் பாட்டில், அக்காவுக்கு ஒரு மொபைல் ஃபோன், அம்மாவுக்கு ஒரு தங்கச்சங்கிலி எல்லாம் வாங்கிட்டு நம்ம நீ என்னடா வாங்க போறோன்னா நான் ஊரில் போய் சீப்பாக வாங்கிக்கிற மாப்பிள்ள, இங்கே விலை ஜாஸ்தி அப்படின்ட்டு போகிறான் பையன். நம்ம எங்கேயோ ஒரு ஜென்ரேஷன் கஷ்டப்பட்டாதான் அடுத்த ஜென்ரேஷன் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றதையும் நம்ம இந்த விஷயத்துல தான் கற்றுக்கிறோம். ஏன்னா நேற்று வர்ணிகாவோட என்ன காரில் ட்ராப் பண்ண வரும்போது நான் கேட்டேன், நான் இது வர்ணிகா இன்னும் ஒரே பார்ட்டிங்காக இருக்குது, நாங்கள் 4 நாளைக்கு முன்னாடி பார்த்த சுவிட்சர்லாண்டுக்கும் இன்னைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு, இது வீக்கெண்டு இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாங்கள் அடுத்து எதாவது வேலை செய்ய முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு. எங்கேயோ நம்மளுடைய இந்தியர்களுக்குள்ள அதை ஏற்றி வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு சந்தோஷமா இருக்க மாட்டேன், நாளைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன், நாளானிக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னா இன்னைக்கு சந்தோஷமா இல்லாத ஒரே ரீசன் தான் நம்ம ஏன் இவ்வளவு சலிப்பா ஃபீல் பண்றோம் அப்படின்றது. அமெரிக்காவில் ஒரு காம்படிஷன் வச்சாங்க, யார் உலகத்திலேயே வலிமையான மனிதன் ஒரு காம்படிஷன் வச்சாங்க. இந்த காம்படிஷன் என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒரு எலுமிச்சம்பழத்தை புளியணும், எவ்வளவு ஜூஸ் வருதுன்றதை வச்சு வின்னர் டிசைட் பண்றாங்க. பிரேசில்காரன் வந்தான் 12 ml புரிஞ்சான், அமெரிக்காக்காரன் 15 ml புரிஞ்சான், ரஷ்யாக்காரன் 18 ml புரிஞ்சான், சைனாக்காரன் 20 ml புரிஞ்சாங்க. அந்த லெமன்ல அதுக்கு மேலே புளியவே முடியாது, 20 ml புளிஞ்சிட்டான். அடுத்து நம்மால் இந்தியன் வந்தான், 32 ml புளிஞ்சான். அதுல அந்த ஆர்கனைசருக்கு தூக்கி வாரி போடுச்சு, ஏன்னா வந்தவன் பயங்கர ஒல்லியா இருந்த ஆளு. ரைட், எப்படிடா நீ புளிஞ்ச, இப்பெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானு, நீ என்னடா பண்றேன்னா, நான் ஐடி கம்பெனியில் மேனேஜரா வேலை செய்யறேன்னா வேலையை எப்படி புளிஞ்சு எடுக்கணும்னு தெரியும்ன்றான். எங்க சந்தோஷமா இருக்கணுமோ அங்க கூட சந்தோஷமா இல்லை. கரப்ஷன் ஃப்ரீ எங்கங்க உங்க ஊர்ல கரப்ஷனா என்ன, ரோட்ல காக்கா இல்லாத சிக்னல் எல்லாம் நிக்கிறீங்க, நாங்க எல்லாரும் இருந்தாலும் அடிச்சலிட்டு போவோம். ரைட், போடா போடா சொல்லிட்டு வண்டியாடா அப்படின்ட்டு. எங்க ஊர்ல எல்லாம் ஆப்போசிட்ல ஒரு லைட்டை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ராங் சைட்ல வரலாம், லைட்டு போட்டு டேய் லைட்டு போட்டிருக்கேன் தெரியலையாடா அப்படின்னு போனாங்க. லைட் போட்டா விமானத்துக்கு முன்னாடி கூட போவாங்க, முன்னாடி போலாம். கரப்ஷன் ஃப்ரீ. கரப்ஷன் எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு, எல்லா ஊர்லயும் கரப்ஷன் இருக்குன்றாங்க, ஆனா எங்க ஊர்ல இருக்கிற கரப்ஷன் உச்சக்கட்ட கரப்ஷன். ஒரு வெளிநாட்டு அமைச்சர் எங்க அமைச்சரை கூப்பிடுறாரு, அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, வெளிநாட்டு அமைச்சர் வந்து ஒரு பெரிய வீடு காமிக்கிறாரு. அப்ப இந்த ஆள் எங்க அமைச்சர் கேட்டாராம், என்ன இவ்வளவு பெரிய வீடை கட்டி வச்சிருக்கிற, எப்படியா நீ உங்க ஊர்லாம் கரப்ஷனே கிடையாதுன்னு. அதெல்லாம் உச்ச லெவல்ல இருக்கு சார் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிருக்காரு. மாடிக்கு போய் ஒரு பெரிய ஆறு காமிச்சாராம், ரிவரை காமிச்சிருக்காரு, அதுல ஒரு பெரிய பிரிட்ஜ் இருந்திருக்கு. அந்த பிரிட்ஜ் தெரியுதா அப்படின்னாராம். ஆமா தெரியுது. அந்த 2 பில்லருக்கு நடுவில் ஒரு பில்லர் மட்டும் கேப் ஜாஸ்தி இருக்குது பாருங்க அப்படின்னு. ஆமா ஆமா கேப் ஜாஸ்தி இருக்கு, அந்த பில்லர் தான் இந்த வீடு அப்படின்னு இருக்காரு. நம்மால யூ ப்ளீஸ் கம் டு இந்தியா அப்படின்னு இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. அந்த ஆள் வந்திருக்காரு, அதை விட 10 மடங்கு பெரிய வீடு நம்மால் கட்டி வச்சிருக்காரு. அப்போ இந்த ஆள் கேட்டாங்க, எப்படியா இவ்வளோ பெரிய வீடை கட்டினேன் அப்படின்னு. இனி வா மொட்டை மாடிக்கு வா அப்படின்னாரு. மொட்டை மாடிக்கு போனார். ரிவர் தெரியுதா அப்படின்னாரு. ஆமா ரிவர் தெரியுது. பிரிட்ஜ் தெரியுதா, எங்கேயா பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் தான் அந்த வீடு அப்படின்னாரு. படித்த குழந்தைக்கு வாய்ப்பு இல்லாத இடம் சலிப்பானது. வெளிநாட்டு தமிழர்களின் வாழ்க்கை செழிப்பானது. திரு சுஜித்குமார் தொடர சலிப்பானதே என பதிலளிக்க வருகிறார் திருமதி பாரதி பாஸ்கர் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com